களத்திரஸ்தானம் மனிதர்களின் ஜாதகங்களிலே மிக முக்கியமானது. களத்திரஸ்தானம் ஆகும். இருவரின் ஜாதகத்தில் ஏழாவது பாவத்தைக் குறிக்கும். களத்திரஸ்தானத்தின் மூலம் மணமகனின் ஜாதகத்திலிருந்து வரப் போகும் மனைவியின் நேர்மை, பண்பாடு, குடும்ப பாங்கு, சமூகத்தில் அவளது அந்தஸ்து, நற்பெயர் ஆகியவற்றை அறிய முடியும். பெண்ணின் ஜாதகத்தில் தனக்கு வரப்போகும் மணமகனைப் பற்றிய விபரங்கள் அனைத்தையும் அறிய முடியும். கணவனின் நேர்மை, தொழில் நிலை, குடும்பம் பின்னாணி, நற்பெயர் ஆகியவற்றை அறிய முடியும். ஏழாம் பாவத்தின் நிலை, பாவாதிபனின் நிலை, காரகனின் நிலை, மற்ற கிரகச் சேர்க்கையால் ஏற்படும் மாறுதல்கள் என்பவைகளை நன்கு ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும். ஆணின் பெண்ணின் ஜாதகத்திலோ 1, 2, 4, 7, 8, 1, 2 இல் பாவக்கிரகங்கள் இருப்பதே அல்லது பார்ப்பதோ தோஷமாகும். பெண்கள் ஜாதகத்தில் 8 இல் பாவிகள் இருப்பின் மாங்கல்ய தோஷம். இவர்களை குறு பார்த்தால் தோஷம் நிவர்த்தியாகும். ஆண் ஜாதகர்களுக்கு ஆண் ராசிகளிலோயே லக்னம், லகினாதிபதி அமைந்து சூரியன், குரு பார்த்தால் ஜாதகர்க்கு உயர்வான வாழ்வு அமையும். பெண் ஜாதகங்களில் பெண் ராசி லக்னம், லக்னா திபதியாக அமைந்து குரு, சந்திரன், சுக்கிரன் தொடர்பு இருந்தால் பதிவிரதையாக வாழ்வர்கள். லக்கினத்திற்கு 7ஆம் அதிபதி மகரம், கும்பத்தில் இருந்தால் ஜாதகர் ஜாதகியின் திருமண வாழ்வில் நிம்மதியிராது. எந்த விதமான சிறப்பு இருக்காது. அவமனம், தலைகுனிவும் ஏற்படும். 7ஆம் அதிபதி முதலாம் இடம் என்னும் லக்னத்திலேயே இருந்தால் சிறிது ஒழுக்கம் குறைவு இருக்கும். இவர்கள் தனது கணவன், மனைவியை தேர்ந்தெடுப்பர்கள். ஆனால் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடக்கும். தெரிந்த குடும்பத்தில் திருமணம் அமைமையும் உறவியிலேயே அமையக்கூடும். அல்லது உறவிராக இல்லாமல் இருக்கலாம். மணவாழ்க்கை நன்றாக அமையும். மனைவி, கணவன் மிகவும் அன்புடன் இருப்பார்கள். மாமனார் மூலம் உதவி கிடைக்கும். பிறரை கவரும் தன்மையுள்ளவர்கள். மனைவி சொல்லே மந்திரம் என இருப்பார்கள். 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால் இன்பம் தர இயலாத துணைவர்கள் அமைவர்கள். காதல் திருமணமாக அமையும். சட்ட திட்டங்களையும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் மீறிய திருமணமாக அமையும். திருமணம் நடக்கும். பலதாரம் ஏற்படும். ஆனால் மாரகத்தின் நிலைகளை பெறுவதால் இவர்களின் தசா புக்திகளில் மாரகத்தை தரும் நிலை ஏற்படும். வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்தாலும் பண கஷ்டங்கள் ஏற்படும். காமம் அதிகம், புலன் இன்பத்தில் ஈடுபாடு உடையவர் சம்பாதிப்பவர்களா இருப்பார்கள். வெளிநாடு தொடர்பு ஏற்படும். 2ஆம் திருமணம் ஏற்படும். இருவரில் ஒருவர்க்கு கண்டம் ஏற்படலாம். 7ஆம் அதிபதி 3இல் இருந்தால் உடன் பிறந்தவர்கள் போலே உள்ளன்புடன் இருப்பர்கள். உடலுறவில் சில பிச்சினைகள் வரும். களத்திர தோஷம் உள்ளவர் வசதி படைத்தர்கள். ஆண்மை குறைவு ஏற்படும். உறவில் கணவன் மனைவி அமையும். நெருங்கிய நண்பர்களின் குடும்பத்தில் திருமணம் அமையும். மகிழ்ச்சியாக அமையும். ஆனால் சிலருக்கு ஒழுக்கக் குறைவை தரும். பெண்களுக்கு அவ்வளவாக பாதிப்புகள் ஏற்படது. 7ஆம் அதிபதி 4இல் இருந்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையும். அழகான மனைவி, அதிர்ஷ்டமான மனைவி, கணவன் அமைவர்கள். மணவாழ்வு மகிழ்ச்சியாக அமையும். பொறுப்புள்ளவ அட்குறி அர்கள் அதிகம் சம்பாதிப்பார். பெண்கள் வலிய வந்து சுகம் தருவார்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்துவார். 7ஆம் அதிபதி 5இல் இருந்தால் மக்களை போல துணைவரை பதுகப்பர்கள். ஆனால் தொழிலில் பல இடைஞ்சல்கள் தருவர்கள். இவர்கள் தங்களே தேர்ந்து எடுப்பார்கள். துணைவரை தேடினாலும் பெற்றோர்களின் அனுமதியுடன் திருமணம் அமையும். பிரிவினையும் கருத்து வேறு பாடுகள், விவாகரத்து ஏற்படும். 7ஆம் அதிபதி 5 இல் இருப்பது தோஷசம் தரும். 2 திருமணம் அமையும். பிறர் தொடர்பு ஏற்படும். 7ஆம் அதிபதி 6இல் இருந்தால் துணைவர் எதிரியின் நிலையில் தொல்லை தருவர்கள். பகையாளி அல்லது விரோதி வீட்டிலிருந்து திருமணம் அமையும். 2 திருமணம் அமையும். மதாம் மரி திருமணம் அமையும். மகிழ்ச்சியுடன் அமையாது. ஆரோக்கியம் நிலையாக இருக்காது. மனைவியால் இன்பமான வாழ்வை தர முடியாது. கேஸ் விவகாரங்கள் நடைபெறலாம். 7ஆம் அதிபதி 7இல் இருந்தால் காதல் திருமணம் அமையும். துணைவர் புகழ்மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வசதியானவர். அயல் நாட்டு தொடர்பு ஏற்படும். மகிழ்வுடன் அமையும். உறவுமுறையில் திருமணம் அமையும்.
ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் பிரிவு இருதார தோஷம் மிகவும் மோசமான பயங்கரமான நிலைமை ஏற்படும். மணமகனும் மணமகளும் கதால் என்று ஏமாந்து உடல் மயக்கத்தில் முட்டாள் தனமாக மனம் புரிந்து வாழ்வில் சொல்லொணர் துயரத்தையும் அல்லல்களையும் அனுபவிப்பார்கள். துணைவர்களாலும் கௌரவ குறைவு ஏற்படும். திருமண முறிவு ஏற்படும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் பெற்றோர்கள் பார்த்து முடிக்கும். திருமணமகும். தெரிந்த குடும்பத்தில் உறவில் அமையும் சிலருக்கு மணவாழ்வு சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் அமையும். முன்னோற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் சுக பாக்கியங்கள் ஏற்படும். ஆச்சாரம் உள்ளர்கள் மாமனார் உதவி கிட்டும். முற்றுப்புள்ளி மனைவியை நேசிப்பார். ஏழாம் அதிபதி பத்தில் சிறப்பன துணைவர்கள் வேலையில் உள்ளவர்கள் தொழில் செய்யும் மனைவி அமையும். தன்னுடன் வேலை செய்பவரையோ திருமணம் செய்யும் நிலை ஏற்படும். ஆனால் கணவனை நம்பமாட்டாள். அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவர்கள். ஏழாம் அதிபதி லாபத்தில் இருந்தால் குழந்தைகள் மீது அன்புடன் இருப்பார்கள். துணைவர்களுக்கு நன்மை புரிவர்கள். ஆனால் துணைவரின் தாயாரை கவனிக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் முடித்து வைக்கும் திருமணமகும். துணைவரால் ஆதாயம் கிடைக்கும். நல்ல குணம் அழகும் உள்ளவர் திருமண வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான வாழ்வு அமையும். ஏழாம் அதிபதி விரயத்தில் இருந்தால் கொடுக்கும் இன்பத்தில் கொண்டவர்களை நஞ்சாக் கிடுவர்கள் கடனாளியாக்குவர்கள். குழந்தைகளை கவனிக்க மாட்டார்கள். சட்டதிட்டங்கள் சாஸ்திரத்திற்கு புறம்பன. திருமணம் அமையும். விரயங்கள் ஏற்படும். வாழ்க்கை போராட்டமுன் அமையும். பிற தொடர்புகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். மகிழ்வு இருக்குது. ஏழாம் அதிபதியின் நிலையை ஆராய்ந்து பலன் கூற வேண்டும். சுபர் பார்வை இருப்பின் சுப பலன். பாவிகள் தொடர்பு பார்வை இருந்தால் தீய பலனும் அமையும். மோகமாமெழில்பாவர் மொய்த்திடப்பாவர் நோக்கில் போகமே செய்ய வேண்டாள். புருடனை இகழ்ச்சியாக மேக நீர்நிதம்பத்தில்லால் விறுவிறுப்புடையார். பேரில் தாகமாயிச்சையாவன் தருபலனெல்லாஞ்சாற்றே. ஏழில் பாவிகள் இருந்தாலும் பாவர்கள் பார்த்தாலும் ஜாதகருடைய மனைவிக்கு காமசுகம் அனுபவிக்க எண்ணமில்லாதவள் கணவனை மதிக்க மாட்டாள். இதனால் பெண்குறியை சுவைப்பவனாக இருப்பன். இங்கு கூறப்படும் நிலைகளை கவனமுடன் ஆராய்ந்து கூற வேண்டும். ஜாதகத்தை மேலோட்டமாக பலன் கூறக்கூடாது. ஏழாம் அதிபதி சுக்கிரன் ஆகஸ்ட் 6-12 இல் இருந்தால் பகை பெற்றிருந்தாலும் நீசம் அடைந்தாலும் மனைவியால் துன்பம் கண்டம் ஏற்படும். ஏழில் லக்னாதிபதி இருந்தால் திருமணம் இளமை இல் நடக்கும். சகோதரியின் மகளை மணப்பார். மனைவி மூலம் மாமனாரின் சொத்து கிடைக்கும். அதிக காமம் உடையவர். குடும்பத்தில் அவ்வளவாக பற்று இருக்காது. லக்கினாதிபதியால் அல்லது சந்திரன் பார்வை ஏழாம் வீட்டை பார்த்தால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. வசதி படைத்த மனைவி அமைவாள். பிறரை கவரும் வசீகரம் உள்ளவார்கள். இரண்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் செல்வம் சந்தோஷம் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். 2 முதல் 7 வரை ஆம் வீட்டோடு தொடர்புள்ள தசாபுத்திகளில் திருமணம் நடக்கும். துணைவர் சம்பாதிக்கக்கூடியவர்கள். மனைவி மூலம் வருவாய் கிடைக்கும். திருமணத்திற்குப்பின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மனைவியின் அனுசரணை இருக்காது. காமம் அதிகம் உள்ளவர். பிறர் தொடர்பு ஏற்படும். மூன்றாம் அதிபதி 7 இல் இருந்தால் எப்போதும் போகத்தில் நாட்டம் குறையுள்ளவர். சுகமே பெரிது என நினைப்பவர். தைரியம் சாயன சுகம் கிட்டும். மறு மணமேற்ப வாய்ப்புள்ளது. துணைவரால் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பெண் குழந்தை பிறக்கும். சொந்தமாகத் தொழில் அமையும். நான்காம் அதிபதி 7 இல் இருந்தால் நல்ல திறமைசாலியாக இருப்பார். கேந்திராதிபத்திய தோஷத்தால் வீடு வாகனம் கல்வி இல்லறம் சுகம் தனம் ஆகியவை தடைபடும். தாய் வழியில் மனைவி அமைவாள். 4 முதல் 7 வரை ஆம் அதிபதி பலமுடன் இருந்தால் சுகமுடன் வாழ்வு அமையும். வாகன யோகம் கிடைக்கும். முற்றுப்புள்ளி மனைவியின் நடத்தையில் சுகமில்லை. 5ஆம் அதிபதி 7 இல் இருப்பதை அனைத்து ஆசான் களும் வரவேற்பதில்லை. மனைவி பிரிவினை புத்திரபாக்கியம் தடை ஏற்படும். கட்டாயத் திருமணம் நல்ல மனைவி அமையும். காதல் திருமணம் ஏற்படும். திருமணம் தாமதமாக கூடும். 6ஆம் அதிபதி 7 இல் இருந்தால் மனைவியால் கலகம் விரோதம் ஏற்படும். துணைவரின் உடல் நலம் அடிக்கடி
பதிக்கப்படும். மனைவி வீட்டாருடன் உறவு நலமுன் இருக்காது. திருமண வாழ்க்கை சுகமுடன் அமையாது. துணைவரால் கடன்பட நேரும். இரத்த தொடர்புடைய நோய்கள் ஏற்படும். அத்தை மாமனின் வீட்டில் திருமணம் அமையும். 7ஆம் அதிபதி 7 இல் இருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளை ஆவார்கள். மனைவிக்கு அடிபணிவார்கள். மனைவி வசதியுள்ளவார் சுப கிரகமாக இருந்தால் வாழ்வில் நலம் உண்டகும். பாவியனால் அடிமை வாழ்க்கை தானமையும். வாத நோய் வரும். 8ஆம் அதிபதி 7 இல் இருந்தால் திருமண வாழ்வில் குழப்பங்களும் விவாகரத்தும். துணைவரால் நலம் இருக்காது. இருமணம் ஏற்படலாம். துணைவரின் ஆயுள் பதிக்கும். துணைவராலும் பிற பெண்களாலும் கௌரவ குறைவு ஏற்படு. வசதியுள்ளவர்கள் 9ஆம் அதிபதி 7 இல் இருந்தால் செல்வம் அழகு அன்பு டைய மனைவி அமைவாள். அயல் நாடு தொடர்பு ஏற்படும். பிற தொடர்பு ஏற்படும். சதா பெண்களின் சிந்தனை இருக்கும். இளமையில் திருமணம் நடக்கும். கட்டுப்படையா மனைவி அமைவாள். வசதியுள்ளவார் ஒற்றுமையுடன் வாழ்வர்கள். திருமணத்திற்கு பின் வளமன வாழ்வு அமையும். மாமனார் அந்தஸ்துள்ளவார் 10ஆம் அதிபதி 7 லிருந்தால் உத்தியோகத்தில் இருப்பவார் நல்ல மனமும் குணமும் உள்ளவார்கள். ஆனால் சந்தேகப்படுவர்கள். நடத்தையில் சந்தேகம் இருக்கும். சுபக்கிரகமனால் பிரச்சினையில்லை. 11ஆம் அதிபதி 7 இல் இருந்தால் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும். சிற்றின்பத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். மனைவியால் அனுகூலம் உண்டு. நல்ல குகுணம் உள்ளவார் வசதியுள்ளவார். காதல் திருமணம் அமையும். திருமணத்திற்கு பின் வாழ்வு சிறப்பு அடையும். புத்திரதோஷம் ஏற்படும். பெண் குழந்தை அதிகம் பிறக்கும் வாய்ப்புள்ளது. ஆதாயம் கிட்டும். வெளி நாட்டு தொடர்பால் ஆதாயம் கிடைக்கும். 12ஆம் அதிபதி 7 இல் இருந்தால் துணைவாரல் நலம் இல்லை. அதனால் பிறர் தொடர்பு ஏற்படுத்திக்கொள் வார்கள். பொருள் இழப்பு ஏற்படும். கடன் வாங்கி செலவு செய்வான். வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். 7 இல் பல கிரகங்கள் இருப்பின் அவைகளின் பலம் ஏற்ப பலர் தொடர்பு ஏற்படும். 7 இல் சுபர் பாவர் இணைந்திருப்பின் மறுமணம் ஏற்படும்.